Hi friends, welcome back to my channel Happy Home Quiet Vlog. இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்படி டெக்கரேஷன் பண்ணுவோமோ அந்த மாதிரி வீட்டில் வந்து இருக்கிறதில்ல. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சதான். எப்படி ஒரு 5 to 6 years ஆகிடும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் முடிஞ்சோன்னு எடுத்து என்ன பண்ணிடுவோம்னு பேக் பண்ணி தனியாக ஒரு கவருக்குள்ளடி போட்டு கட்டி அதை வச்சுருவோம் சேஃப்டியாட்டு. அதனால் வந்து அந்த டிசம்பர் டைம் வரும்போது எடுத்து அதை வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம வந்து கட் பண்ணி இந்த சும்மா உருவி எடுக்கிற மாடல் தான் கிறிஸ்மஸ் ட்ரீ. அதனால் அதை எடுத்துகிட்டு அதை ஒவ்வொன்றா வந்து நாங்கள் இருந்து டெக்கரேட் பண்ணிருக்கோம். அந்த பால்ஸ் எல்லாம் சம்டைம் வந்து த்ரெட்டு மட்டும் கட் ஆகிடும். அதுக்கு வந்து சும்மா நம்ம ஊசி நூல் மாதிரி கொறுத்து போட்டு அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். எல்லாமே பெருசாக இதுக்கு வந்து எல்லா இயர்ஸும் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஒன் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நாள் இருக்கும். இதெல்லாம் நான் வந்து ஊர்லேருந்து வரும்போது இங்கே வாங்கிட்டு வந்தது. லாஸ்ட்டாக ஃபைனல் லுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சீரியலும் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. முடிஞ்சோன்னா அப்படியே எடுத்து அழகாக அதை பேக் பண்ணிட்டோன்னா அழகாக இருக்கும். எல்லாமே அப்படி தான். அந்த பக்கத்தில் அந்த கிட்டார் அதெல்லாம் வச்சு சும்மா நார்மலாக சும்மா டெக்கரேட் பண்ணியிருக்கோம். எல்லா வருஷமும் கிறிஸ்மஸ் கேரல் கூப்பிடுவோம். இந்த தடவை கூப்பிடலை. ஏன்னா சின்ன பிள்ளை இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்க வீடெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால் சும்மா அது ஒரு ட்ரீ மட்டும் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த திங்ஸ் அந்த இதெல்லாம் வந்து மரத்தில் உள்ளது. இது ஊர்லேருந்து வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கேன்னு வாங்கிட்டு வந்தேன். அது ஜஸ்ட்டு சும்மா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து சின்ன பிளான்ஸு வாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருப்பேன். இதுவும் வந்து முன்னாடியே இருக்குது. ரொம்ப முன்னாடியே உள்ள அந்த கிறிஸ்மஸ் அந்த பெல் மாதிரி பட்டது. அப்புறம் சும்மா அந்த பிள்ளைங்களோட பொம்மையை வந்து சும்மா நூலில் கட்டி ஆணி அரைஞ்சி இது பண்ணியிருக்குது. இது வந்து பக்கத்தில் ஒரு சும்மா ஒரு செல்ஃப் மாதிரி பண்ணிவிட்டு பொம்மை பிள்ளைங்களோட அந்த ஷீல்டு அதெல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட டாய்ஸ் எல்லாம் வச்சு எப்பவும் இது வந்து இருக்கும். பிள்ளைங்க எடுப்பாங்க, அந்த டாய்ஸ் எடுத்து விளையாடுவாங்க. சரி ஓகே இன்றைக்கி அழகாக கிளியராக டெக்கரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து தொடச்சி கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பொம்மையுமே வந்து கொஞ்சம் டஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதனால் எல்லாமே வந்து வெட் டிஷ்யூ போட்டு தான் தொடச்சிட்ருக்கேன். ஏன்னா வேறு ஏதாவது போட்டால் சம்டைம்ஸ் ஸ்மெல் வந்துடும். அதுக்காக வந்து வெட் டிஷ்யூ மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வச்சு பிள்ளைங்களோட இது வந்து இதெல்லாம் சண்டே ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு கிடச்சது பைபிள் ஸ்டடியில். அதெல்லாம் வச்சு தான் அப்படியே வந்து கிளியர் பண்ணி எல்லாமே தொடச்சி எடுத்து கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பொம்மையும் இது வந்து ரொம்ப எல்லாம் வந்து காசு கொடுத்தெல்லாம் வாங்குறது கிடையாது. சம்டைம் யாராவது வீட்டுக்கு வருவாங்க பிள்ளைங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறது அந்த மாதிரி எப்போவுமே விளையாட கொடுக்க மாட்டேன். அதை வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். எப்போது விளையாடியாச்சும் அதை திரும்ப எடுத்து அதை அப்படியே ஒதுக்கி வச்சிடணும். அந்த மாதிரி தான். அதனால் வந்து இது வந்து இந்த புர்ஜ் கலிஃபா இது வந்து சும்மா இங்கே பக்கத்தில் கடையில் போய் வாங்கினது. சரி ஒரு அழகாக இருக்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கி அதை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒன்றா அப்படி சும்மா நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். இப்போ ஏன்னா இந்த செல்ஃப் வந்து நம்மளே வீட்டில் அடிக்கிறது தான். ஏன்னா வந்து இதுக்காக போயிட்டு இது காசு செலவு பண்ணி அப்படியெல்லாம் இல்லை. எல்லாம் வீட்டில் இருக்கிறத வச்சு என்னென்ன செட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி. இந்த வருஷம் தான் இந்த செல்ஃப் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து இடையில தான் நாங்கள் வந்து செட் பண்ணிச்சு. போன வருஷம்லாம் அந்த செல்ஃப் கிடையாது. இந்த வருஷம் தான் எல்லா பொம்மை சின்ன சின்ன டாய்ஸ் வந்து பிள்ளைங்க சாக்லேட் வாங்கும்போது அதில் எல்லாம் கிடைக்கிற பொம்மை அந்த மாதிரியெல்லாம் நிறைய உண்டு. அதெல்லாம் வச்சு சரி முடிஞ்சது. இந்த ரோபோட் வந்து ஊர்லேருந்து வரும்போது வாங்கினது. இந்த ரோபோட் நல்லா பாட்டு பாடிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரோபோட்டு. ஏன்னா இதுவும் வந்து நம்ம போன வருஷமே இது பண்ண அந்த ஷூ மாதிரி கிறிஸ்மஸ் இதுக்குள்ளது அதுவும் தான். எல்லாமே எல்லாம் எப்படி 3 to 4 years மேலே உள்ள டெக்கரேஷன் ஐட்டங்கள் தான். எதுவுமே இந்த வருஷம் தூரம் வாங்கலை. ஷாப்பிங் போகவும் இல்லை. இந்த திங்ஸ் வாங்குறதுக்குன்னு இன்னும் போகவும் இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு எவ்வளோ அரேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த அளவு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து பிள்ளைங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அதையும் போய் நீங்கள் பார்த்து பிள்ளைங்களுக்கு வெரைட்டியாக சமைச்சு கொடுங்க. ஓகே இந்த சின்ன டெக்கரேஷன் ஐட்டம் வீட்டில் எல்லா பொம்மையும் தூக்கி இதில் வச்சாச்சு. பாதி பொம்மை வந்து தனியாக தூக்கி வச்சுருக்கேன். பட் இதில் இருக்கிற பொம்மைஸை வச்சு எவ்வளோ அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு பக்கத்தில் ஒரு மணி பிளான்ட் செடியும் இருந்துச்சு. அந்த செடி வந்து ஒருத்தங்க எனக்கு கொடுத்த மணி பிளான்ட்டு அது வளரவே இல்லை. என்ன பண்ணேன்னு சொன்னால் மழை வரும்போது என்ன பண்ணிட்டேன் வெளியே வச்சுட்டேன். அந்த மழை தண்ணி பட்டதுலேருந்து அது என்னாச்சுன்னா நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அதை ஓகே அதை படர்த்தி விடலான்னு சொல்லிட்டு அதை வாலை டெக்கரேட் பண்ண நல்லா வந்துச்சு. இந்த கிளிப் வந்து இங்கே வாங்கினது தான் 400 ஃபீல்ஸ் தான். ஒரு 13 or 14 கிளிப்ஸ் உண்டு. அதை வச்சு அந்த மாதிரி வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த செடியை வந்து அதில் ஃபிட் பண்ணி விட்டுருவேன். அப்போ வந்து அது அழகாக வந்து கிளைம் பண்ணி போயிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னாவே தெரியும் இங்கே மணி பிளான்ட் இருக்குது. அது அந்த செவர் ஃபுல்லாகவே கிளியராகவே நாங்கள் அந்த படத்தி விட்டுட்டோம். எல்லாத்துக்குமே கிளிப்பு தான் வச்சுருப்பேன். அதை பார்த்திங்கன்னா தெரியும். கிளிப்பு வச்சு அதில் வந்து ஸ்டாண்ட் பண்ணி எப்படியே நான் விட்டுருவேன். அப்போ அது வந்து நல்லா அழகாக படர்ந்து போயிட்டே இருக்கும். அது சும்மா விட்டு அது வளர மாட்டேது. அதை படத்தி விட்டால் மட்டும்தான் வளருது. லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இந்த இடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த மழை சீசன் வந்தனால பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலாம். மெயினாக வந்து குட்டி பிள்ளைங்க எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் மெயினாக போயிருந்தேன். ஏன்னா அவளுக்கு இது வரைக்கும் எடுக்காதனால அவளுக்கு தேவைப்பட்டுச்சு. என்னை வெளியே கொண்டு போகிறதுனால இதை வந்து அவளோட இன்னர் வந்து
3 பீசஸ் இருக்கும். இது வந்து 1 கிடி 750 ஃபீல்ஸு. இது வந்து நம்ம எப்போவுமே இன்னர் போடணும், பிள்ளைங்களுக்கு போடுறது பெஸ்ட். ஏன்னா வந்து நெஞ்சில் குளிர் அடிக்கும். இங்கே எப்போவுமே ஏசி ஓடிட்டுருக்கனால பிள்ளைங்களுக்கு நெஞ்சில் குளிர் அடிக்காமல் இருக்கிறது எப்போவுமே இன்னர் போட்டு தான் ஆகணும். நான் வந்து ஹீட்டு டைமும் போட்டுருவேன், எல்லா பிள்ளைங்களும் போடுவேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேஸ்கெட் மாதிரி. இது வந்து நான் எதுக்காக வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சிங்கில் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி அந்த ஸ்க்ரப் அந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வைப்போம்ல, அதை வந்து இதில் வச்சாச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் அழகாக ஹோலில் வழியாக வெளியே போகுது. நான் நிறைய வாங்கி யூஸ் பண்ணேன், பட் இது ஒர்க் ஆகலை. இது மட்டும் ஒர்க். அது வந்து இது வந்து 350 ஃபீல்ஸ் தான். அதுக்கப்புறம் ஐப்ரோ எடுக்கிறதுக்காக ஐப்ரோ அந்த பிளேடு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து குட்டி பிள்ளைக்காக ஒரு துணி கோட்டு மாடல்லே வந்துச்சு. இது தெரிஞ்ச ஒரு அண்ணா கடையில் போய் தான் எடுத்தோம், ஒரு மலையாளி அண்ணா கடையில். அந்த அண்ணாவோட நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து போய் பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு வந்து வேறு கடையில் பெரிய ஷாப்பிங் மால் வச்சுன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸில் தான் வாங்க முடியும். பட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதுக்காக இது இன்னொரு செட்டு, ஒரு எல்லோ கலரில். இதில் 2 ஃபேண்ட் இருக்கும். ஒரு ஃபேண்ட் இப்படி நார்மலாக இருக்குது, இன்னொரு இது வந்து கேப்பும் இருக்குது. பிள்ளைங்கள் சாப்பாடு கலையாமல் இருக்க கழுத்தில் தொங்க விடும். அது இந்த ஃபேனில் வந்து சாக்ஸ் வேண்டாம், அது ஃபுல்லாகவே கவர் ஆகி வரும். அப்படி 2 ஃபேண்டும் ஒரு சட்டை மாதிரி அப்படி இருக்குது. எல்லாம் இது வந்து காட்டன், பட் இது வந்து நம்ம இந்த வெல்வெட் கிளாத் மாதிரி. இந்த பிள்ளைங்களுக்கு கூல் டைம் வந்து இது கொஞ்சம் வார்மாக பிள்ளைங்களை வச்சுருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் அவளுக்காக வாங்கினேன் மெயினாகவே. ஏன்னா அவளுக்கு சொல்லவும் தெரியாதுல்ல, அதுக்காக. இது வந்து பையனோட கோட்டு. ரொம்ப வருஷம் ஆச்சு இவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸே வாங்கி குளிருக்கு. அதாவது பையனோட ட்ரெஸ்ஸு இது. இனி பொண்ணுக்கு வந்து செட்டாக தான் ஒன்று கிடச்சிச்சு. ஒரு ஃபேண்ட்டும் ஒரு அந்த கோட்டு மாதிரியே வர சட்டை மாதிரி. அது வந்து செட்டாக கிடச்சனால ஓகே அவளுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஹஸ்பண்டு ஒரு இது வந்து இது சும்மா கொடுத்தாங்க, அதில் லேஸ் ஒரு கரை பட்டிருக்கு, ஒர்க்ஷாப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதே அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இது வந்து சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் தான் வந்து அந்த அண்ணாவோட நம்பர், அந்த மலையாளி கடை அண்ணா நம்பர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கான்டாக்ட் பண்ணி நீங்கள் போனீங்கனாலே அவங்க லொக்கேஷன் சொல்லுவாங்க, கொஞ்சம் வந்து சீப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது பக்கத்தில் வந்து அதே மாதிரி பக்கத்தில் ஜம்சம் போயிருந்தோம், சும்மா பார்க்கலாம். பிள்ளை துணி அங்கே தான் போய் எடுக்க போயிருந்தோம், வாக்கர் வாங்க போயிருந்தோம். அந்த கடையில் உள்ள கிளிப் ஐட்டம்ஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. பாய் பாய், டேக் கேர்.